நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 பேதுரு 1:7. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஆமென். ஒரு பொருள் சோதிக்கப்படுவது எதற்காக என்றால், நல்லவையா கெட்டவையா என்று அறிய. அது நல்ல பொருள் என்றால் உபயோகப்படுகிறது. பரீட்சை என்பதும் உண்மை நிலையை கண்டறியவே தான். பரீட்சையில் வெற்றி பெற்றுவிட்டால், ஜெயித்துவிட்டால் அடுத்து பெரிய உயர்வு உண்டு நிச்சயமாக. அதுபோல் நமது விசுவாசம் சோதிக்கப்பட்டும் பரீட்சிக்கப்படுகிறது. அந்த பரீட்சைகளில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக உயர்வு உண்டு என்பது பொருள். உயர்வு என்பது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாகவும் இருக்கலாம். ஆவிக்கேற்ற சோதனையில் வெற்றி பெறும்போது முடிவில் ஒரு ஆவிக்குரிய உயர்வு நிச்சயம். யோபு சொல்வது, உபத்திரவங்களின் நடுவில் அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்றார். சில விசுவாசிகள் தங்கள் பழைய பாவங்களில் பல விதங்கள் சோதிக்கப்படுகிறார்கள். தங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படுவதாகவும் ஏராளமான பரீட்சை சோதனைகளை அவர்கள் சந்தித்ததாகவும் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களது ஆவிக்குரிய வாழ்க்கை தரத்தில் எந்தவித உயர்வும் அவர்களுக்கு காணப்படுவது இல்லை. தங்கள் சோதனை வழியாக வந்ததாகவும் அனைத்து சோதனைகளையுமே வெற்றி பெற்று ஜெயித்ததாகவும் சொல்வார்கள். ஆனால் எந்தவித உயர்வுமின்றி பழைய நிலவரத்திலே இருப்பார்கள். பரீட்சை சோதனைகள் என்பது அச்சோதனைகள் கர்த்தர் அனுமதித்து வந்ததாகவே இருக்க வேண்டும். நாம் தவறு செய்து பாடுகள் கஷ்டங்கள் அனுபவித்துவிட்டு கர்த்தருக்காக பாடு அனுபவித்தேன் என்றும் சொல்லவும் கூடாது. அதற்கு உயர்வும் கிடையாது தேவனிடத்திலிருந்து. பிரியமானவர்களே, சோதனைகளின் சூழ்நிலைகளை அவர்களை தேவ ஐக்கியத்தில் வளர செய்கிறது. பரீட்சை முடிந்து தேவ சார்பு தன்மை அதிகமாகிறது. பரீட்சைகள் சோதனைகள் பாடுகள் வழியாக போகும்போது முடிவில் அவருடைய தேவனுடைய வசனத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது. இதில் ஆவிக்குரிய தேவ சாயலின்